பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு நீ யாரோட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா அப்பா அது வந்துப்பா ஃப்ரெண்டோட தான்ப்பா, ஃப்ரெண்டு தான், அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லலாம், இல்லாட்டி உன் தம்பிங்க பேசுகிற மாதிரி கூட நீயும் பேசிடலாம், இல்லை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் இருந்துட்டு அப்பா எல்லாமே நீங்கள் தானேப்பா, எனக்கு நான் உங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன்ப்பா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நாள் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்கல்ல, அன்னைக்கு நான் அஞ்சலியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட பேசுறது பழகிறது இது எல்லா விஷயத்தையும் நம்ம பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, அஞ்சலிக்கு இப்போ வாழ்க்கையே இல்லை, அவளும் இப்போ வேலை தேடிட்டு இருக்காப்பா, ஏன்னா என்னோடதும் இப்போ டிவோர்ஸ் கேஸ் வேற கோர்ட்டில் போயிட்டுருக்கல, இத்தனை வருஷம் கழிச்சு நானும் அஞ்சலியும் ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம், அதுவும் வாழ்க்கையே தொலைச்சிட்டு. அது மட்டும் இல்லைப்பா, போன தாட்டி மாதிரி இந்த வாட்டியும் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிடாதீங்க, எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, தயவு செஞ்சு எனக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னதெல்லாம் போட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.